முட்டி வலி சொன்ன உடனே ரெண்டு கேட்டகரி வரும். ஒன், எந்த அடிப்படாம வயசாகிறதுனால ஏற்படுறோம் இந்த ஜவுல ஏற்படுறோம் தேய்மானம். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அடிப்படும் போது பொதுவாக இது ஒரு 18 to 45 இயர்ஸ்ல வரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது, பாஸ்கெட் பால், கிரிக்கெட், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது, இல்லை ஜிம்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது முட்டியில் இருக்கும் இந்த ஏசிஎல் பிசிஎல் லிகமெண்ட், இது போக மெனிஸ்கல் டேர்ஸ்ன்றது நடக்கலாம். இந்த மாதிரி ஜவுல டேமேஜ்ன்றது ஏற்படலாம். இந்த மாதிரி டேமேஜ் பொதுவாக இந்த டேமேஜ் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் முட்டி நல்லா வீங்கிக்கும், சிவியரான வலி இருக்கும், நடக்க முடியாது. டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு இந்த ஜவு கிழிஞ்சிருக்கு, இதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் பயந்துட்டு ஆப்ரேஷன் போகாம அடுத்த வழியெல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலா உங்க உடம்புல இருக்கிற ஹீலிங் பவர்ன்றது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஜவு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா விதின் 1 to 1.5 monthsல தானா குணமாகிற தன்மை இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி குணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ண மாதிரி ரீஹாப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஹீலிங் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. இன்கேஸ் இந்த டைம் லிமிட் மீறியும் உங்க வலி போகல, நடக்கிறப்போ கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி இருக்கு, இதுக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ணாம உங்க ஓன் பிளட் யூஸ் பண்ணிட்டு ட்ரீட் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி டேர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன்ன்றது கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் இல்லாமே உங்க ஓன் பிளட்ல ட்ரீட் பண்ண முடியும் போது கிவ் இட் அ ட்ரை. நம்பர் 2, வலி மட்டுமே தான் இருக்கு, கால் தடுமாற்ற மாதிரி கிடையாது, கால் லாக் ஆகுற மாதிரி கிடையாதுன்னும் போது ஆப்ரேஷன் தேவை கிடையாது. இந்த மாதிரி கேசஸ்ல உங்க வலி மட்டுமே உங்க லிகமெண்ட்டும் ஹீல் ஆகுற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்போ ஆப்ரேஷன் எதுக்கு?